உனக்கேண்டா தெரு, உனக்கேன் பிடிக்கல? திருமுருகன் காந்தி, கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், நீ சொல்றா நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவன், நான் கன்னடன்டா, நான் தெலுங்கண்டா, நான் மலையாளிடா, எங்களுக்கு எதிராக இருக்கிற தமிழ் தேசம் சொல்லு. என்ன மைத்துக்கடா திராவிடத்து பழிய போட்டு வந்து நீ வந்து இன்னும் வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்க. அதை எப்படி ஏத்துக்கிற முடியும்? இல்ல இது என் மண்ணு, எனக்கான ஆட்சி தமிழ் தேசியம். இப்போ உனக்கான ஆட்சி அப்படின்னா நீ தெலுங்க கன்னட மலையாளின்னு பேசு. என்ன மைத்துக்கு நீ திராவிடன் பேசுற? அதுக்கு பதில் இருக்கா அவனுக்கு? எதுவும் கிடையாது. இனிமேல் வர்ற காலத்துல இந்த திருட்டு திராவிடம் இவெல்லாம் வந்து ஒரு காலமா எதிர்பார்க்க, ஒரு காலமா அது வெல்லாது. இந்த தமிழர்களுடைய கெண்டக்கால் மைத்து கூட புடுங்க முடியாது. பெரியாருடைய தத்துவத்தை பேசு. அவர் சொன்ன சொற்பொழிவுகள், அந்த பொன் மொழிகளை பூரா பேசு. வள்ளுவனை பத்தி பெரியார், இந்த ஈவரா வெங்காயம் நீ என்ன சொன்ன? கம்பனை பத்தி இந்த ஈவரா வெங்காயம் நீ என்ன சொன்ன? அந்த வரிகளை பேசு. கருப்பு கரைசி கண்ணகிய நீ என்ன சொன்ன? அதப்புறம் வரிசைப்படுத்தி நீ பேசு. புரிஞ்சுக்கிட்டே? தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழி, அது சனிய, அது ஆகாது, ஆங்கிலத்துல பேசுன்னு சொன்ன இந்த சொரிய இவரோட பொன்மொழிகளை பத்தி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கவா? நல்ல அந்த ஆகாத கக்கூசுல வந்து தேஞ்சு போன விளக்கமாரெல்லாம் எடுத்து என் மக்கள் ஊரா வச்சிருப்பேன். தாய்மையில உச்சி மண்டையில உன்னை அடிப்பேன் விளக்கமாத்த கொண்டு எழுதி வச்சுக்கோ. நீ வாய் 234 தொகுதியில் நில்லு. இந்த தேர்தல் என்பது நல்லா புரிஞ்சுக்குங்க. என்னமோ சொல்றாங்க நம்ம திராவிடத்துக்கு எதிராக வந்து இங்க ஒரே வார்த்தை தான். அவன் திருமுருக காந்திக்கு நாங்க சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை தான். இங்க பாரு, கள்ளக்குடியில் பிறந்த கருணாநிதியா, இளையான்குடியில் பிறந்த செந்தமிழன் சீமானா? இதே எங்களுடைய போட்டி. புரிஞ்சுட்டீங்களா? தமிழனா திராவிடனா? செந்தமிழன் சீமான் என்பவன் தமிழன். ஐயா கருணாநிதியோட பெற்றெடுத்த புதல்வன் மு க ஸ்டாலின் தெலுங்கனா தமிழனா என்பது இந்த தேர்தலுடைய போட்டி. வா மோதி பார்ப்போம், நீ ஏன் நானாங்கிறது. 77 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்டில திராவிடர் கழகம் நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் திராவிடம் வந்ததே இந்த பகுத்தறிவு பேசுறேன், சாதி ஒழிப்பு பேசுனேன், நட்டம தூக்குன 2 உடச்சுன்னு சொல்றான்ல. நல்ல தாய், நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவனுக்கு எனக்கு பதில் சொல்லணும். அவன் புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. திராவிடர் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போக தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், எத்தனையோ திராவிட கழகம்லாம் ஆரம்பிக்கப்பட்டதுல ஒரு தமிழன் தலைவனாகிறது துப்பு இல்லையா? வக்கு இல்லையா? நீ சொல்லுங்க. 70 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இது ஏன் மண்ணு, ஏன் நிலம், என் மொழி, இந்த இடத்துல நீ ஆரம்பிச்ச திராவிடர் கட்சி அந்த கொள்கையில ஒரு தமிழன் ஒரு தலைவனா இல்லைன்னா என்ன மைத்துக்கிற அந்த திராவிடத்தை வச்சிருக்க? இதெல்லாம் போக பட்டியல் பிரிவுல வந்து தேவேந்திர வேளாளர் சமுதாயம் இருக்குது, பெரும்பான்மையான பறையூர் குடி இருக்கிறார். எந்த இடத்துல ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு மாநில பொறுப்பாளர், எவனாவது ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கா? ஒரு பொது தொகுதியில பட்டியல் பிரிவுள்ள ஒருத்தரை நிப்பாட்டி ஜெயிக்க வைக்க துப்பு இல்ல. நீ சமூக நீதி பேசுறேன்னா அது எவ்வளவு பெரிய மானக்கடான செயலு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நாங்க கருவா இருப்போம். எங்க அடுத்த தலைமுறைக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமை அது. நல்லா புரிஞ்சுக்கணும்.